எண்ணிலடங்கா தமிழ் எழுச்சி நிகழ்வுகளை ஐரோப்பிய நிலப்பரப்பு கண்டிருக்கிறது. கலை பண்பாட்டு நிகழ்வுகள் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கில் நடந்திருக்கின்றன. ஆனால் முதன்முறையாக ஐரோப்பிய நிலப்பரப்பில் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் உலகெங்கிலும் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் வருகிறார்கள். ஐரோப்பிய நிலப்பரப்பில் உலகத் தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் இணைத்து நடக்கின்ற மாபெரும் உலக மாநாடு ஜூன் 7, 8, 9 நாட்களில் உலகத் தமிழர்கள் அனைவரும் இணைவோம், புதிய வரலாறு படைப்போம். தமிழ் நேயர்களுக்கு அன்பழகம். நம்மோடு தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் திரு தனியரசு இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தமிழகத்துக்கு மார்த்தல் வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் ஏறக்குறைய வந்து விட்டன. நமக்கு புலப்படுது பாஜக கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு. பாஜக தனி பெரும்பான்மை இனி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. பாஜக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் போல தெரியுது. எப்படி பாக்குறீங்க? பொதுவா உலகத்தில் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்டிருக்கிற நாடு நம்முடைய நாடு இந்தியா. உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயக நாடும் நம்முடைய இந்தியா. அப்ப இந்த இந்தியாவினுடைய 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் இந்திய நாட்டு மக்களாலும் உலகத்தில் இருக்கிற 200 நாடுகளில் இருந்தும் மக்கள் ரொம்ப கவனமா இதை இந்த தேர்தல் முடிவுகளை எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அதுல இப்ப பாஜக கூட்டணி ஏற்கனவே பாஜக 2 முறை ஆண்டதனால் இந்த முறை அந்த கூட்டணி தோற்கடிக்கப்படும். ஜனநாயக சக்திகள் இந்தியா கூட்டணி வெற்றி வருவார்கள், ஆட்சி அமைப்பாருங்கிற மாதிரியான ஒரு சூழல் தளத்தில் இருந்தது, உலகம் எதிர்பார்த்தது. ஆனால் எவ்வளவோ கடுமையாக இயன்ற அளவு எதிர்கட்சிகள் இந்தியா கூட்டணியை அமைத்தி போராடிய பொழுது கூட கிட்டத்தட்ட ஒரு மயிரிழையில் முடியளவில் வெற்றி வாய்ப்பை இழந்திருப்பது ஒரு ஜனநாயக சக்திகளுக்கு பெரிய ஏமாற்றம். அதுல நமக்கு ஒன்றும் அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அவர்கள் அந்த பாதி அதிகாரம், பணபலம், மற்ற பலங்களை எல்லாம் பயன்படுத்தி பாஜக ஏற்கனவே 2 இடங்களில் வாய்ப்பை இழந்தாலும் புதிதாக ஒடிஷா மாதிரியான இடங்கள்ல, ஆந்திரா, தெலுங்கானா மாதிரி, கர்நாடகா மாதிரியான இடங்கள்ல புதிதா பெற்று அந்த இடத்தை நிரப்பி இப்ப மீண்டும் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்னிலை அப்படித்தான் நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம பல்வேறு கடுமையான குற்றச்சாட்டுகளுக்கு இடையான மோடி மீண்டும் பிரதமராக மீண்டும் வருகிறார் என்பது ஒரு வகையில ஜனநாயக சக்திகளுக்கு ஒரு அச்சம், ஒரு தொடர் போராட்டத்திற்கு கிடைத்த தோல்வியா பார்க்கிறாங்க ஜனநாயக சக்தி. ஒரு பக்கம் மதவாத சக்திகள் இது மாதிரி சாதியின் பேரால, மதத்தின் பேரால், இனத்தின் பேரால் மக்களை பிரித்து தொடர்ந்து அதிகாரத்தை கைப்பற்றி 10 ஆண்டுகள் அதிகாரத்தை சுவைத்த எதிர்கட்சிகளை எல்லாம் அடக்கி ஒடுக்கிய பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வருகிறது என்கின்ற அப்ப இந்துத்துவ அந்த பாசிச கருத்துக்களுக்கும் மக்கள் இன்னும் இரையாகிறார்களேங்கிற இன்னொரு பக்கம் வருத்தம். அதே மாதிரி பாஜக அந்த தந்திரத்தை அல்லது அந்த கருவியை பயன்படுத்தி மீண்டும் 3வது முறையாக பாஜக ஆட்சிக்கு வருகிறது, மோடி பிரதமராகிறார். அப்ப அது ஒரு பெரிய நெருக்கடியா தான் நம்ம பார்க்கணும். அதுல ஜனநாயக சக்திகளுக்கு மகிழ்ச்சி இல்லை, பாசிச சக்திகளுக்கு அல்லது மதவாத சக்திகளுக்கு இப்பொழுதும் மகிழ்ச்சி தான். அது இன்னும் கொஞ்சம் கவனமா, ஆழமா இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஒருங்கிணைச்சிருக்கணும். இப்போ குறிப்பா ஒடிசாவில் நீங்க பிஜு பட்நாயகை பார்த்துருக்கணும், பேசியிருக்கணும். அதே மாதிரி இங்க ஜெகன்மோகன் ரெட்டி எல்லாம் நீங்க அவரு அந்த தம்பி தனியா நிற்கிறாரு. இத்தனை ஆண்டு காலம் பாஜக ஆதரிச்சாரு. பாஜக தெலுங்கு தேசத்தோட போயிடுச்சு, இது சந்திரபாபு நாயுடோட போயிடுச்சு. அப்ப அந்த தம்பி தனியா நிற்கிறாருன்னு போய் பேசி நீங்க காங்கிரஸ் இன்னைக்கு ஒய்எஸ்ஆர் கூட்டணியில் இருந்திருந்தா இன்னைக்கு அங்கேயும் கணிசமான இடங்களை பெற்றிருக்க முடியும். அதே மாதிரி இங்க கர்நாடகாவில் நீங்க அந்த ராஷ்டிரிய ஜனதாதள மதசார்பற்ற ஜனதாதளத்தை தேவகவுடாவை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி இருந்தா அங்கேயும் கொஞ்சம் பண்ணலாம். அது இதுல கொஞ்சம் இவங்கெல்லாம் இந்த சிக்கல் இப்ப இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு தேவையான அளவுக்கான இடங்களை மக்கள் பெருமளவு கொடுத்த பொழுது கூட மயிரிழையில் அந்த வாய்ப்பு இழந்திருக்கிறது நம்ம எல்லாரும் இதாக. பொதுவா இந்த தேர்தல் ஆட்சி மாற்றம் நடக்கும்னு விரும்பணும். ஆட்சி மாற்றம் நடக்காதுன்னு தனியரசு ஏற்கனவே நான் அவதானிச்சதுதான், நான் அதை கடுமையா பதிவு பண்ணியிருந்தேன். அதுதான் மார்ஷல் இப்ப நடந்திருக்கு. இது மோடிக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்றது ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயங்களா சார்? ஏன்னா மீண்டும் அசுரபலத்தோடு வந்து விட்டால் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி விடுவார், மிகப்பெரிய ஆபத்தெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது கொஞ்சம் ரிலீஃபை கொடுக்குதா உங்களை மாதிரி ஆட்களுக்கு? சரியா சொன்னீங்க. அதை தான் நான் திரும்ப திரும்ப சொன்னேன். அதாவது
அதாவது இப்ப அவங்க 300 இடங்களை தாண்டாம 290 இருந்து 300க்குள்ள காலையில நம்ம 8 மணில இருந்து 7 மணில இருந்து அது என்ன துவங்கின காலத்துல இருந்து அந்த 290 இருந்து 300 அந்த முன்னணியினுடைய எண்ணிக்கையை அந்த தொகுதிகளை அதை தாண்ட முடியல பாஜக. அதே மாதிரி இந்தியா கூட்டணி இந்த 230 இருந்து 40 வரைக்கும் மேல அதையும் அது தாண்டல. அப்ப அந்தந்த தொகுதிகளில் ஏற்கனவே மக்கள் அந்த தொகுதி மக்கள் அந்த எதை முன்னணிக்கு கொண்டு வர வேண்டும் என்று பெரும்பான்மையானவர்கள் கருதினார்களோ அது அந்த நிலை அப்படியே தொடர்கிறது. அப்ப நம்ம மோடி இந்த 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 தேர்தலில் தனிப்பெரும்பான்மையோடு வந்து விடுவாரா என்கின்ற இது இருந்துச்சு. அப்ப அந்த பாஜகவினுடைய தலைவர்கள் 10 ஆண்டு கால ஆட்சியில் தங்களுக்கு நிகராக உலகத்திலேயே யாரும் இல்லைங்கிற போக்கு, அந்த ஒரு ஆணவ பார்வை பாஜகவிடம் இருந்தது. குறிப்பா மோடியிடமே இருந்தது, அது அமித்ஷாவிடம் இருந்துச்சு. கீழே இருக்கிற கடைசி சின்ன குட்டி குட்டி நிர்வாகிகள் கூட அந்த அளவுக்கு அவர்கள் இருமாப்போடு இருந்ததை நம்ம பார்த்தேன். அப்ப அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, உலக அளவுல பெரிய ஒரு விஸ்வ குருவா வந்துருவாரு, உலகத்தையே ஆள தகுதி உள்ளவர், பெரிய அறிஞர், மகான், அது இன்னும் சொல்ல போனா ஒரு மனிதரே இல்லை அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது பெரிய அளவுல ஒரு வகையில அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும்படியாகவும், இதர அறிவு சார்ந்த ஒரு நவீன ஜனநாயக அரசியல் நேசிக்கிற மக்களுக்கு அச்சமாகவும் இருந்துச்சு. அப்ப அந்த அந்த அறுதி பெரும்பான்மை, அதாவது 300 அல்ல, இன்னும் 2/3 மெஜாரிட்டி, 2/3 பெரும்பான்மையை பெற்று அரசியல் சாசனத்தையே மாற்றுவதற்கும் அவர்கள் அணியமாகி விட்டார்கள். நாங்கள் அணியமாகி விட்டோம் என்கின்ற அறைகூவலோட இந்த தேர்தலை சந்தித்தார். அப்ப அதுல பெரிய அந்த பின்னடைவு தான் நமக்கு ஒரு ஆறுதல். இப்ப நான் முதல் சுற்றுல, இப்ப 2வது சுற்றுல நான் தமிழ் நிறத்தின் வழியா நாட்டு மக்களுக்கு, உலக மக்களுக்கு அதுல நம்ம ஒரு செய்திய, இந்திய நாட்டு மக்கள் தன்னுடைய 75 ஆண்டுகளுக்கு மேல இருக்கிற தன்னுடைய ஜனநாயக பாரம்பரியத்தில் சாதி மதங்களை அல்லது இனத்தை வைத்து கடுமையான பரப்புரையை பாஜக செய்த பொழுதும் கூட குறைந்தபட்சம் அவர்களுக்கு போதிய எண்ணிக்கையை தராமல் கட்டுப்படுத்துகிற பெரும் பொறுப்பில் இந்திய வாக்காளர் பெருமக்கள் இருந்தார்கள். அதில் தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் 100 விழுக்காடு தன்னுடைய பங்களிப்பை செலுத்தினார்கள் என்பது நமக்கு ஒரு ஆறுதல். இது ஜனநாயகத்துல குறைந்தபட்சம் இந்த வெற்றி இந்தியா கூட்டணிக்கு கிடைத்திருக்கிற வெற்றி ஜனநாயக சக்திகளுக்கு கிடைத்த வெற்றி தான். அதுல நமக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அது உலக ஜனநாயக சக்திகளுக்கே கிடைத்த வெற்றி தான். ஆனா இந்த 400 இடம்னு அவர்கள் சொல்லி அந்த சாசன மாறுதலுக்கெல்லாம் எத்தனைப்பார்கள் என்கின்ற அந்த இதுல இருந்து நம்ம அச்சப்பட்டு தான் இன்னும் கூடுதலா பாஜக தோற்று. எனக்கு பெரிய 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 இன்டெலக்சுவல் எல்லாம், பெரிய பெரிய அறிவுஜீவிகள் எல்லாம் இந்த ஆட்சி மீண்டும் வரக்கூடாது, மோடி மீண்டும் பிரதமராக வரக்கூடாது, வந்தால் பெரிய ஆபத்துங்கிற அச்சத்துல பல பேர் பல கருத்துக்களை சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனா நீதிபதிகள், முன்னாள் IAS IPS அதிகாரிகள், கற்றுறந்த சான்றோர் பெருமக்கள் எல்லாம் எச்சரித்தார்கள். நல்ல வேளை அந்த அறுதி பெரும்பான்மை தராமல், நல்ல வேளை 300க்கு குறைவான இடங்களில், இன்னும் சொல்ல போனால் இன்னும் நல்ல வேளை பாஜக தனிப்பெரும்பான்மையை பெற முடியாத அளவுக்கான நெருக்கடி தான் இப்ப நம்ம ஒரு 4 மணி அளவுல கிட்டத்தட்ட ஒரு 13-14 சுற்றுல நம்ம அதை பார்க்கிறோம். இந்த குறைந்தபட்சமாவது இந்த அறுதி பெரும்பான்மை இல்லாத அளவுக்காவது மோடியை, பாஜகவை அதனை கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதில் நமக்கு ஒரு ஆறுதல். ஆனாலும் கூட இவர்கள் ஆட்சி அதிகாரத்தை இவர்கள் இலகுவாக கைப்பற்றுவதற்கும், கைப்பற்றிய பிறகு ஏற்கனவே இருந்த அந்த எதேச்சதிகார பாசிச நடவடிக்கைகளை குறைத்து கொண்டு ஒரு அறிவு சார்ந்த வளர்ச்சி பாதையில் இந்த அரசை, இந்த நாட்டை வழிநடத்துவார்களா என்றால் தனி அரசுக்கு நம்பிக்கை இல்லை. ஏனால் நான் நினைக்கிறேன் இவர்கள் முந்தைய ஆட்சியை விட இன்னும் கூடுதலாக கூர்மையாக எதிர்கட்சிகளை அடக்குவது, ஒடுக்குவது, அந்த கட்சிகளை எல்லாம் பிளப்பது, பொய் வழக்குகளை போடுவது, சிறைப்படுத்துவது, இது கடுமையா தொடரும்னு நான் நினைக்கிறேன். இப்ப ஏன்னா அது அப்படி நடக்காம இருந்தா நல்லது. மக்களினுடைய இந்த முடிவால் இந்த பாடம் கற்றுக்கொண்டு இவர்கள் திருந்தினால், சிறுபான்மை மக்கள் சாதி ரீதியாக, மத ரீதியாக மக்களை பிளக்காமல், அச்சுறுத்தாமல் ஒரு அறிவு சார்ந்த கருத்தை அல்லது அந்த கருத்தியலோடு அந்த திட்டத்தோடு இவர்கள் அரசியல் நடத்தினா நமக்கு ஒன்றும் அதுல ஒரு தாழ்வு இல்லை. சரி, மக்கள் வாக்களித்தார்கள், பெரும்பான்மை பெற்றார்கள், அரசியல் சாசனப்படி சட்டப்படி அரசியல் நடத்தினார்கள், பரவாயில்ல. ஆனால் இவ்வளவு காலமும் அவர்கள் சட்டத்தை முறைகேடாக பயன்படுத்தினார்கள், அரசியலின் போக்கை மாற்றினார்கள். அது ஜனநாயகத்துக்கு, சமூக நீதிக்கு, சமத்துவத்துக்கு, மதசார்பின்மைக்கு, ஜனநாயகத்திற்கு, மாநில உரிமைகளுக்கு எதிரானதாக இருந்தது. இன்னும் பல தேசிய இனங்களுக்கு எதிரானதாக இருந்தது. அது ஒற்றை ஆட்சி முறையை, ஒற்றை மொழி, ஒற்றை கலாச்சாரம், ஒற்றை பண்பாடு, ஒற்றை நாகரிகம், ஒற்றை அரசு, ஒற்றை அரசியல் கட்சி என்கின்ற போக்கு, ஒரு மொழி இந்தி மொழியே என்கின்ற போக்கு இருந்தது, ஒற்றை மதம் என்கின்ற போக்கு இருந்தது. இந்த போக்கை இவர்கள் நீடிக்க செய்வார்களா என்றால் நான் நினைக்கிறேன் ஒரு வகையில் இவர்கள் அதை கூர்மைப்படுத்தி விடுவார்களோ என்று எனக்கு அச்சமும் இருக்கிறது. ஆனால் எண்ணிக்கை குறைவாக இருப்பதனால் இவர்களால் அவ்வளவு சுதந்திரமாக செயல்பட முடியுமாங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும்.
ஆகவே மோடியும் அரசியல் நிலையிலிருந்து அவர் இன்னும் உயர்ந்த இடத்துக்கு போயிட்டார். ஆன்மீகம், ரிஷி, மகான், கடவுளினுடைய தூதுவர், பிறப்பு அப்படின்லாம் போயிட்டார். கர்மா, யோகி. ஆகவே இவரும் எனக்கு என்னமோ அரசியல் தலைவராக இருந்து அரசை நடத்துகிற அரசியல் தலைவராக, ஆட்சி தலைவராக நீடிப்பாரா என்பது எனக்கு அதுல ஒரு குழப்பம் இருக்கு. எனக்கு அதுல சந்தேகம் இருக்கு. ஏன்னா இவர் இப்ப கொஞ்ச நாளா பாக்குறேன், அவர் கொஞ்சம் இவர் அந்த அரசியல் இருந்து விலகுறாரு. ஒரு இடத்துல சாதி, மதம், ஒரிசாவை பாண்டியன் என்கிற தமிழர் இந்து தமிழன் ஆளலாமான்னு கேட்கிறார். அதாவது ஒரு பெரிய தலைவர், ஒரே நாடு, ஒரே மொழி, நாட்டு மக்கள் எல்லாம் குடிமக்கள், ஒரே சமமானன்னு சொல்ற அதே மோடியும் பாஜகவும் என்ன சொல்றாங்க, ஒரிசாவில் போய் இந்திய நாட்டினுடைய ஒரு குடிமகனா இருக்கிற ஒரு பாண்டியனை இந்திய குடிமையியல் துறையில வென்று IAS பட்டம் பெற்ற ஒருவரை பார்த்து சொல்லுகிறார், இவர் தமிழர், இவர் ஒரிசாவினுடைய அரசியல் கட்சி தலைவருக்கு அதை ஆட்சி நடத்துகிற அந்த முதலமைச்சருக்கு உதவியாக இருந்து திறம்பட பணியாற்றுகிறார். ஆகவே இவரிடம் அந்த கட்சி பறிபோவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஒரிசா மக்களே நீங்கள் எச்சரிக்கையாகிறீர்கள், பாண்டியனுக்கு வாக்களிக்காதீர்கள், நவீன் பட்நாயக்கு வாக்களிக்காதீர்கள், பிஜு ஜனதா தளத்துக்கு வாக்களிக்கிறாருன்னு சொல்றார். அப்படியே இன்னொரு பக்கம் அடுத்த நாள் அப்படியே காவியோட இணைந்து உத்தராட்ச கொட்டை இணைந்து நான் மனிதனே இல்ல வானுட பிறவிகளுக்கெல்லாம் மேலேன்னு சொல்றார். அந்த நடிப்பு இருக்குல்ல, இந்த டிராமா இருக்குல்ல, அதுதான் இவர்களை நம்ம யாரும் அவதானிக்கவே முடியாது. ஒரு பக்கம் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை சொல்லுகிறார்கள், இது முஸ்லீம் லீக்கினுடைய தேர்தல் அறிக்கைன்னு சொல்றார். ராகுலினுடைய வெற்றியை பாகிஸ்தான் விரும்புகிறதுன்னு சொல்லி முஸ்லிம்களோடும் இஸ்லாமிய சிறுபான்மை மக்களோடும் இந்திய கூட்டணியினுடைய மொத்த கட்சியையும் அதன் தலைவர்களையும் அதற்கு வாக்களிப்பவர்களையும் அதற்கு வாக்கு சேகரிப்பவர்களையும் எதிரியாக காட்டுவது. ஒருபுறம் இவர்கள் தேசபக்தர்களைப் போல, இந்த பண்பாடு கலாச்சாரம் நாகரிகத்தின் பாதுகாவலர்களைப் போல இவர்கள் ஒரு போலி தோற்றத்தை மக்களிடத்துல கொண்டு செல்வது. இந்த கடுமையான இந்த ஜனநாயக போர் ஓரளவுக்கு ராகுல் காந்தி நம்பிக்கையோட பயணித்து கணிசமான வெற்றியை அந்த தம்பி பெற்றார். ஏன்னா அந்த தம்பி ஒரு காலத்துல கொஞ்சம் தப்பா இருந்தாரு, பக்குவம் இருந்தாரு, சிறிய வயது. இப்ப பக்குவப்பட்டிருக்காரு. பக்குவப்பட்டு தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடர்ந்தார். அரசியல் பயணத்தில் நான் அறிந்த வகையில் ராகுல் காந்தி என்கின்ற அந்த தனிப்பட்ட மனிதனுக்கும் அந்த தனிப்பட்ட மனிதனின் இந்த தேசத்தை, காங்கிரஸ் கட்சியை, இந்திய நாட்டு மக்களை அவன் நேசிக்கிற அந்த பாங்கும் பொறுப்பும் உயர்ந்திருக்கிறது. அதனுடைய உழைப்புக்கும் அந்த தம்பியினுடைய கருத்துக்கும் மதிப்பளித்து வாக்காளர்கள் இந்திய அளவில் ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த தம்பி இன்னும் நம்பிக்கையோடு பயணிக்கணும். ராகுல் காந்தி இன்னும் வீரியமாக, இன்னும் எழுச்சியோட பயணிக்கணும். ஆகவே மோடி இப்பொழுது ராகுலை பார்த்து, ராகுல் ஒரு எதிரியே கண்ணு கட்டிய தூரத்துக்கு இல்லை என்று சொன்ன மோடியும் அமித்ஷாவும் இப்பொழுது எதிரி கண்ணுக்கு முன்னல்ல, மிக அருகாமையில் தன்னுடைய இருக்கையிலே பாராளுமன்றத்திற்கிலே இருக்கிறார். 2 தொகுதியிலே வடநாட்டிலே உத்தரப்பிரதேசத்தில் நிற்காமல் 5 ஓடுகிறார் ராகுல்னு சொன்ன ராகுல் காந்தி அமேதியிலே, ரபரேலியிலே, வயநாட்டில எல்லாம் மிக பெரும்பான்மையான வாக்குகள்ல முன்னணியில் இருக்கிறார், வெற்றி பெறுகிறார் என்கிற செய்தி ஒரு ஆறுதலான செய்தி. ஆகவே மோடியினுடைய இந்த போக்கு, மோடியினுடைய இந்த அறுதி பெரும்பான்மை இல்லை என்கின்ற பொழுதும் கூட இந்த ஆட்சியை அவர்கள் அமைத்து விட்டால் அவர்களினுடைய இந்த இயல்பான இவர்களுடைய இந்த நிர்வாக போக்கில் மாற்றம் இருக்குமா என்றால் மாற்றம் இருக்காது என்று நான் அவதானிக்கிறேன். ஏனென்றால் இவர்கள் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி எதிரிகளை ஒழிப்பது இவர்களுடைய ரத்தத்தில் ஊறியது. கிடைக்கிற வாய்ப்பு கடைசி ஒரு நிமிடத்து வரை இவர்கள் அந்த பணியை நிறுத்தவே மாட்டார்கள். இவர்கள் தன்னுடைய தத்துவ நிலையிலிருந்து அமைதியாவார்களா அல்லது அதை தாமதப்படுத்துவார்களா அல்லது அதை குறைப்பார்களா என்றால் அது இன்னும் கூர்மைப்படுத்துவார்களா என்கின்ற அச்சம். என்றால் இவர்கள் ஒரு வகையில் பின்னடைவை சந்தித்தவரால் இன்னும் இவர்கள் தங்களுடைய கோட்பாட்டை கூர்மையாக்கி அப்பாவி மக்களிடத்துல ஏதாவது ஒரு வேகமா வேற தவறான பாதைக்கு அவர்களை வழிநடத்துவார்களா என்று ஒரு அச்சம் இருக்கிறதுனால மோடி தனிப்பெரும்பான்மை இல்லை என்றாலும் கூட அவர்களுடைய போக்கை கட்டுப்படுத்த இயலாது என்று தனியரசு கருதுகிறது. தமிழ்நாட்டில் எப்படி பாக்குறீங்க சார்? திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 40லும் முன்னிலையில் இருக்கிறது தற்போதைய சூழ்நிலையில். கொஞ்ச நேரம் காலையிலிருந்து சௌமியா அன்புமணி அவர்கள் தருமபுரியில் முன்னிலையில் இருந்தாங்க, இப்போ அவங்களும் பின்னாடி வந்துட்டாங்க. 40லும் திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் முன்னிலையில் இருக்கு. எப்படி பாக்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் புரட்சித் தலைவர் அம்மாவின் மறைவுக்கு பிறகு தொடர் வெற்றி, அந்த வெற்றி இயல்பாக இயற்கையாக அந்த சூழல் அமைந்திருக்கிறது.
புரட்சித்தலை அம்மாவின் மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வெற்றிக்கான சூழல், அந்த கூட்டணிக்கான சூழல் இயல்பாக இயற்கையாக அமைந்திருப்பதைப் போலவே தொடர்ந்து தோல்வி, வீழ்ச்சிக்கு மேல் வீழ்ச்சியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி தலைமையிலும் அல்லது இரட்டை இபிஎஸ் ஓபிஎஸ் தலைமையிலான காலத்திலும் அது இப்பொழுது வரை நீடிக்கிறது, தொடர்கிறது என்பதனால் திமுகவுடைய இந்த வெற்றி உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று என்று 40 தொகுதிகளில் வெற்றி பெற்று பெறும் என்று உறுதியாக தனியரசு நான் பல நிலைகளில் பதிவு செய்தேன். அதுல நீங்க கூட நம்ம தமிழகத்துல நம்ம வழக்கமா முன்கூட்டியே அறிவிக்கிறது வழக்கம். இந்த முறை நீங்கள் அதற்காக வலியுறுத்திய பொழுது கூட நான் இந்த முறை தனிப்பட்ட முறையில் உரையாடல்களில் அந்த கருத்தை பதிவு செய்தேன். அது கடுமையான ஊடக பொது விவாதத்துல பதிவு செய்தேன். அப்போ பெரும்பாலும் 40 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லும். அந்த வெற்றி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. இப்ப அது முன்னணியில் இருக்கு. ஏதாவது 1-2 உயர்வு தாழ்வுல தவறலாம். பெருமளவு 40 தொகுதிகளிலும் அது வெற்றி என்பது தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்களினுடைய ஒரு அறிவு சார்ந்த ஒரு நவீன அரசியல் சமூகமாக தமிழ் சமூகம், தமிழ்நாட்டினுடைய வாக்காளர் பெருமக்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில அங்கெங்கனாதபடி ஒரே மாதிரி வாக்களித்திருப்பது பெரிய வியப்பா இருக்கு. நீங்க ஒரு சின்ன இப்ப நீங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு பானை சின்னம் கொடுத்தாங்க, அதுவும் சீரான வெற்றியை நோக்கி போகுது. திருச்சியில மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தீப்பெட்டி சின்னத்துக்கு தர்றாங்க. அந்த தம்பி துரை வைகோ புதிதா நிற்கிறார். பெருமளவு வாக்கு வித்தியாசத்துல மக்கள் அந்த நெருப்பு பெட்டிக்கு தீப்பெட்டிக்கு வாக்களிச்சிருக்காங்க. சின்ன கட்சிகள் கூட எல்லா வகையான சின்ன, இப்ப நாம் தமிழருக்கு கணிசமான வாக்குகள், அந்த சின்னத்தை அவர்கள் கடுமையான விவசாய சின்னத்தை முடக்கி இருந்தாங்க கூட அந்த ஒளிவாங்கி சின்னத்துக்கும் மக்கள் வாக்களிச்சாங்க. அப்ப மக்கள் இப்பொழுது விழிப்புணர்வு பெற்று வாக்களிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல பாஜகவோடு இவர்கள் நீண்ட காலம் பயணித்து தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு எதிராக செயல்பட்ட எடப்பாடியினுடைய அதிமுகவை தண்டிக்க வேண்டும் என்று கருதுகிற வாக்காளர்களுடைய மனநிலை ஏற்கனவே இருந்ததை விட இப்பொழுது கூர்மையாயிருக்கிறது. படுதோல்வியை சந்தித்தது. அப்ப நம்ம எடப்பாடி தோற்பார், அதிமுக தோற்கும் என்றது முதல்ல சொல்லி அதை நம்ம ஒரு பெரிய அது விரிவான பிரச்சார தளத்துல கொண்டு போய் கடைசி மக்கள் வரை கொண்டு போய் சேர்த்ததுல தனியரசு, தமிழ்நாடு கூங்கிளையர் வரை முயன்றோம். அது பல விவாதங்கள்ல ஒரு பரப்புரை நிலைகள்ல கொண்டு போனா அது இன்னும் அப்படியே நீடிக்குது. ஏன்னா எடப்பாடி திருந்தினால்னு நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருந்தேன். எடப்பாடி இப்பொழுது வரை திருந்தவே இல்லை. எடப்பாடியை திருந்தாத வரை மக்கள் நிராகரிப்பது, வீழ்ச்சியடை செய்வது என்கின்ற அந்த முடிவில் மக்களும் உறுதியாக இருக்கிறார்கள். இந்த தேர்தலில் அதிமுக வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. நான் ஏற்கனவே முகப்பில் சொன்னதை போல திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய அரசியல் வரலாற்றில் இல்லாத தொடர் வெற்றியை இப்பொழுது பெற்றிருக்கிறது. அப்ப நீங்க ரெண்ட பொருத்தி பார்க்கணும். ஒருபுறம் அதிமுக வரலாற்றில் எப்பொழுதும் தொடர் தோல்வி சந்தித்தது. இப்பொழுது எடப்பாடியினுடைய அதிமுக தொடர் தோல்வி சந்தித்திருக்கிறது. இரட்டை இலை தோற்றிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஒரு திராவிட பேர் இயக்கத்தில் மக்களால் பெரிதும் நேசிக்கப்பட்ட இரட்டை இலை 3வது இடத்துக்கும் தோற்கடிக்கப்பட்டு 2வது இடத்தில் இல்லை, அது 3வது இடத்துக்கும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியை போல இடங்களில் எல்லாம் 4வது இடத்துக்கும் தள்ளப்பட்டிருப்பது என்பது அதிமுகவினுடைய பெரிய வரலாற்று சரிவு, வீழ்ச்சி. இப்பொழுதாவது எடப்பாடி விழித்துக் கொண்டு பிரிந்து, இப்ப நீங்க ஓபிஎஸ், இப்ப டிடிவி, இப்ப சின்னம்மா, இவங்கெல்லாம் அதே மாதிரி இப்ப நம்ம தம்பிதுரை அண்ணன், இப்ப நம்ம கேசிபி அண்ணன், இந்த மாதிரி அன்வர்ராஜ் அந்த மாதிரி, நம்ம பொன்னையன், இந்த மாதிரி கேபி முனுசாமி அண்ணன், நம்ம சி சண்முகன், நம்ம செல்லூர் ராஜ் அண்ணன், இவங்கெல்லாம் யாராவது முக்கியமான நிர்வாகி எல்லாம் கலந்து பேசி இப்ப ஜெயக்குமாரன் எல்லாம் இருக்காங்க. அந்த ஆணவ பேச்சு இருக்குல்ல, நான் ஒரு பக்கம் உங்களுக்கு நீங்க அந்த பாஜக தலைவருடைய பேச்சை பார்த்தேன். அந்த ஆணவ பேச்சுக்கு மக்கள் ஓரளவுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்துல ஏமாந்துருக்காங்க, ஒரு இடத்துல தண்டனை கொடுத்துருக்காங்க. இன்னொரு புறம் அதிமுக தலைவர்களும் அந்த 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 எடப்பாடியுடைய அணியை சேர்ந்தவர்கள் அந்த ஆணவமான பேச்சை பார்த்தேன். அப்ப மக்கள் அதை ரசிக்கல. மக்கள் படுதோல்வி அடை செஞ்சிருக்காங்க. இப்பவாது அந்த அதிமுகவினுடைய எடப்பாடியுடைய அந்த அணியினர், அந்த கூட்டம், தங்கமணி, வேலுமணி இவங்க எல்லாம் திருந்துவாங்களான்னா அதுலயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவங்கள்ட்ட எந்த கட்சியை நேசிக்கிறவங்கள நான் எனக்கு கண்ணு கெட்ட தூரத்துக்கு பார்க்கறேன், காணவே காணும். அந்த கட்சி எவ்வளவு உயிரை தந்து புரட்சி தலைவர், எப்படி உயிரை தந்து புரட்சி தலைவி அம்மா ஒரு அறிவு சார்ந்த இயக்கமாக திராவிட அடிப்படை கருத்தியலுக்கு முரண்படாமல் அந்த கட்சியை 50 ஆண்டுகளுக்கு மேல வழிநடத்தி 30 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி அதிகாரத்தில் இருந்து எண்ணற்ற சமூக நலத்திட்டத்தை தந்த கட்சி. இந்திக்கு எதிராக, தமிழ் இனத்துக்கு, மொழிக்கு ஆதரவாக, ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக, சில சமரசங்களோடு சில நேரங்களில் அடிப்படை சமூக நீதி, சமத்துவம்,
இடஒதுக்கீடு, மதசார்பற்ற நிலையை, இவைகளெல்லாம் தொடர்ந்து பாதுகாத்த ஒரு மகத்தான திராவிட இயக்கம் எடப்பாடியின் கையில் சிக்கி இப்பொழுது மிக கடுமையான தோல்வியை சந்திக்கிறது. அதுல தோல்வி அதிமுக தோல்வி அடைந்தது, திமுக வெற்றி பெற்றதெல்லாம் கூட நமக்கு அதுல பரவாயில்ல. அந்த இடத்துல அதிமுக தோல்வி அல்லது அந்த சரிவு, அந்த வாக்கு எங்கு மடைமாற்றப்பட்டிருக்கிறது என்றால், எடப்பாடியிடம் நாம் கடுமையாக எச்சரித்த பொழுதும் அவர்கள் பாஜக கொடுக்கின்ற உறவு நட்பின் காரணமாக பாஜக அதிமுகவில் ஊடுருவி அதிமுகவின் வாக்காளர்களை வசீகரித்து 2024 இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் பெருமளவு அதிமுகவின் வாக்கு இப்பொழுது பாஜகவுக்கு போயிருக்கிறது. கணிசமான வாக்கு நாம் தமிழருக்கு போயிருக்கிறது. கணிசமான வாக்கு பல்வேறு கட்சிகளுக்கு போயிருக்கிறது. இப்ப இந்த இடத்துல பலகீனப்பட்டு தனித்து நிற்கிறது அதிமுக, இரட்டை இலை சின்னம் எடப்பாடி. இப்பொழுதாவது இவர்கள் பாஜகவிடம், அதாவது தன்னுடைய அரசியல் எதிரி, கோட்பாட்டு எதிரி, இவர் எடப்பாடி திமுகவை விமர்சித்தா கூட பரவாயில்ல. ஏன்னா அது திமுகவை விமர்சிப்பதற்கு கொள்கை ரீதியாக, கோட்பாட்டு ரீதியாக எடப்பாடி கிட்ட வலிமை இல்லை, தெரியாது. இவர் தனிப்பட்ட முதலமைச்சரை தளபதி ஸ்டாலினை பற்றி விமர்சிப்பதை தவிர எடப்பாடிக்கு வேறொன்றும் தெரியாது. அந்த நிலையில தான் எடப்பாடி தனிமைப்பட்டு போனார். கூட்டணி கட்சிகள் வந்து எடப்பாடியிடம் சேர மறுக்கிறார். ஏன்னா எடப்பாடி கிட்ட ஒரு தத்துவ அரசியலோ, ஒரு அரசியல் சார்ந்த அணுகுமுறையோ, எந்த புரிதலும் இல்லை. அப்ப எடப்பாடியை அவர்கள் ஒரு பொருட்டாகவே அரசியல் கட்சி தலைவர்கள் பார்க்கல, ஊடகவியலாளர் பார்க்கல, வாக்காளர் பெருமக்கள் பார்க்கல, தன்னுடைய கட்சி தொண்டர்களும் பார்க்கல. அவர் ஒரு கூட்டத்தை ஒரு 2000 பேர்த்தையோ 1000 பேர்த்து செயற்குழு பொதுக்குழுன்னு பாவம் ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு, அந்த கூட்டமும் அறியாமையில் இருக்கிற ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இப்படி பயணிக்கிறது ஒரு நமக்கு பெரிய. இப்ப எடப்பாடி தோக்குறத பத்தி நமக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. அதிமுக தோக்குது, திராவிடைய கருத்தியலோடு இருக்கிற வாக்கு அல்லது அந்த சிந்தனை சிதைவு உருமாற்றம் பெற்று அது இந்துத்துவ மதவாத பாஜகவோடு கரம் பற்றி கொண்டு கோட்பாட்டு எதிரியோடு அது வளர்கிறது என்பது நமக்கு பெரிய அபாயம், பெரிய ஆபத்துங்கிறதுனால எடப்பாடி இப்பொழுதாவது திருந்திக் கொண்டு அதிமுகவுடைய முன்னணி தலைவர்கள் உடனடியாக கூடி ஒரு சரியான முடிவு எடுக்கணும். எடப்பாடியினுடைய தனிப்பட்ட நலன் அல்லது சின்னமா, டிடிவி, ஓபிஎஸ் எல்லாரும் ஒண்ணு சேரணும். முதல்ல தனக்கு இருக்கிற ஈகோவையில விளக்கிட்டு இவரெல்லாம் உடனடியாக ஒன்றுபட்டு அதிமுகவை வலிமைப்படுத்தினால் 2026 ஒரு வலிமையான கூட்டணியோடு தேர்தலை சந்தித்தால் மக்கள் ஏதாவது ஒரு மாறுதலை தருவதற்கு தயாரா இருப்பாங்க. தொடர்ந்து எடப்பாடி அல்லது இந்த அணி சிதறி பாஜகவுடைய தந்திரத்துக்கும் சூழ்ச்சிக்கும் சதிக்கும் இவர்கள் இரையாகி பிரிந்து கிடப்பார்களே, ஆனால் அதிமுகவை இனிமேல் நாம் மீட்க முடியாது. அது தமிழகத்தின் வழியா தனி அரசு. நான் இன்னைக்கு எச்சரிக்கையா சொல்றேன், விரைந்து ஒன்றுபட வேண்டும் என்று வேண்டுகோளையும் பதிவு செய்யும். நிச்சயமா சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார். மிக்க மகிழ்ச்சி. தமிழகத்துக்கும் ஆசிரியர் வணக்கம். எண்ணிலடங்கா தமிழ் எழுச்சி நிகழ்வுகளை ஐரோப்பிய நிலப்பரப்பு கண்டிருக்கிறது. கலை பண்பாட்டு நிகழ்வுகள் நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கில் நடந்திருக்கின்றன. ஆனால் முதன்முறையாக ஐரோப்பிய நிலப்பரப்பில் சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் உலகெங்கிலும் இருந்து தமிழ் தொழிலதிபர்கள், திறனாளர்கள் வருகிறார்கள். ஐரோப்பிய நிலப்பரப்பில் உலகத் தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் இணைத்து நடக்கின்ற மாபெரும் உலக மாநாடு ஜூன் 7, 8, 9 நாட்களில் உலகத் தமிழர்கள் அனைவரும் இணைவோம், புதிய வரலாறு படைப்போம்.